ஜேஇ மெயின்ஸ் செஷன் 1 செஷன் 2ஓட ஃபைனல் ரிசல்ட் வர்ற ஏப்ரல் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அப்படி என்ன ஏப்ரல் 20ஆம் தேதி நமக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேங்க் கொடுக்க போகிறாங்க. காமன் ரேங்க் லிஸ்ட், அதாவது சிஆர்எல் ரேங்க் அப்படின்னு ஒன்று வரப்போகுது. ரெண்டாவது கேட்டகரி ரேங்க் அப்படின்னு ஒன்று வரப்போகுது. இந்த ரேங்கை வச்சு தான் நீங்கள் இந்தியாவில் எந்த என்ஐடிக்கு போக போகிறீங்க, எந்த ட்ரிபிள் ஐடிக்கு போக போகிறீங்க, எந்த ஜிஎஃப்டிஐக்கு போக போகிறீங்கன்னு முடிவாக போகுது. சார் அப்போ ஐஐடிக்கெலாம் போக முடியாதான்னு கேட்டிங்கன்னா ஐஐடிக்கு போகிறதுக்கு நம்ம ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த வீடியோவில் ஏப்ரல் 20ஆம் தேதி ரேங்க் வந்த பிறகு, அதாவது ஜோசா கவுன்சிலிங்கில் நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு என்ஐடியில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா, ஜோசா கவுன்சிலிங் இல்லாமல் சிசாப் கவுன்சிலிங்கில் நமக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா, அதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையுமே உங்களுக்கு புரியும்படி தூய தமிழில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பல எஜுகேஷன் வீடியோக்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்க போகுது நம்ம சேனலில். தொடர்ந்து பாருங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். தமிழ்நாட்டில் 12th முடிச்சுட்டு யார் யாரெல்லாம் ஜேஇ மெயின்ஸ் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்ற வரைக்கும் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் போய் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறந்துடாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் சேர்ந்துருங்க. ஏன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் தான் நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்கள் வீட்டு தேடி வந்து கொண்டே இருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஜேஇ மெயின்ஸுங்க செஷன் 1 எக்ஸாம் ஜனவரி மாதமே முடிஞ்சு போச்சு. செஷன் 2 எக்ஸாம் ஏப்ரல் மாதம் இப்போ 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. மாணவர்கள் அப்படியே போய் எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம்லாம் முடிஞ்சு போச்சு 2026. இப்போ நமக்கு ரிசல்ட்டு செஷன் 1 செஷன் 2 ரெண்டையுமே கம்பைன் பண்ணி, இங்கே பாருங்கள், செஷன் 1 செஷன் 2 ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு ரேங்க் கொடுக்க போகிறாங்க வர்ற ஏப்ரல் 20ஆம் தேதி. அப்படி என்ன இந்த ரேங்க்ல வரப்போகுதுன்னா, அதாவது காமன் ரேங்க் லிஸ்ட் சிஆர்எல் ரேங்க்னு எல்லாருக்குமே வரும். காமனாக நீங்கள் இந்திய லெவலில் என்ன ரேங்க் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. ரெண்டாவது கேட்டகிரி ரேங்க் அப்படின்னு ஒன்று வரும். அது என்ன சார் கேட்டகிரி ரேங்க் அப்படின்னா, ஓபிசி என்சிஎலுக்கு ஒரு ரேங்க் வரும், அது ஒரு கேட்டகிரி. அதே போல் இடபிள்யூஎஸ்க்கு ஒரு ரேங்க் வரும், அதே போல் எஸ்சிக்கு ஒரு ரேங்க் வரும், அதே போல் எஸ்டிக்கு ஒரு ரேங்க் வரும். அதுக்கப்புறம் இந்த பிடபிள்யூடின்னு இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் ரேங்க் வரும் தனித்தனியாக கேட்டகிரிக்கு. ஸோ இந்த ரேங்கை வச்சு தான் நம்ம இந்தியாவில் எந்த என்ஐடியில் போய் சேர போகிறோம், அதாவது என்ஐடி திருச்சிக்கு போக போகிறோமா, இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த என்ஐடிக்கு போக போகிறோம், அதாவது நமக்கு என்ஐடியில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, ட்ரிபிள் ஐடியில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, இல்லை ஏதோ கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத இந்த ரேங்க் தான் முடிவு பண்ண போகுது. ஓகே, எப்போ முடிவு பண்ண போகுது? ஏப்ரல் 20ஆம் தேதி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எப்படி ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியமான நாளோ, 12th முடித்து யார் யாரெல்லாம் ஜேஇ எக்ஸாம் 12th முடித்து இல்லை, யாரெல்லாம் ஜேஇ மெயின்ஸ் செஷன் 1 செஷன் 2 எக்ஸாம் எழுதுனாங்களோ அவங்களுக்கு இந்த ஏப்ரல் 20ஆம் தேதி மிக முக்கியமான நாள். அவ்வளோதான். வாங்க அடுத்து இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்து என்னன்னா, சரி சார் இப்போ ரேங்க் வந்துருச்சு, வந்த உடனே அடுத்து வேக வேகமாக நமக்கு கவுன்சிலிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி சீட்லாம் கொடுத்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே இதை பற்றியெல்லாம் தெரியாது. நம்ம ஊரில் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கு, இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் போய் சேர்றது, இந்த எஸ்ஆர்எம், அமிர்தா, பிஐடி இதில் போய் சேர்றதை பற்றி சொல்கிறதுக்கு பல ஆட்கள் இருக்காங்க. ஆனால் இந்த ஜோசா கவுன்சிலிங்கு, இந்தியாவில் என்ஐடியில் போய் சேர்றது, ஐஐடியில் போய் சேர்றதை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு யூடியூப் சேனல்கள் நிறைய இருக்குது. ஆனால் மாணவர்களுக்கு புரியும்படி சொல்கிறதே கிடையாது. ஓகேவா? இப்போ என்னன்னா, அந்த ஜோசா கவுன்சிலிங்க, அதாவது இது எப்போ நடக்கும்னா, ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்லாம் நடந்து முடிந்த பிறகு ஜூன் மாதம் தான் இந்த ஜோசா கவுன்சிலிங்னு ஒன்று நடக்கும். ஜோசா கவுன்சிலிங் மொத்தம் எத்தனை ரவுண்டு தெரியுமா? 6 ரவுண்டு. 6 ரவுண்டு நடக்கும். இப்போ 6 ரவுண்டு போன வருஷம் நடந்துச்சு. அதில் எந்த ரேங்க் வரைக்கும் சீட்டு நமக்கு கிடைச்சிருக்கு, இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை வச்சு நம்ம போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்களேன், இது அதுக்கான வெப்சைட். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். 2025 எந்த ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் ரேங்க் எங்கே வரைக்கும் கிடச்சிச்சுங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ அதன்படி பார்க்க போனோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன இன்ஸ்டியூட் நம்ம ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம், என்னென்ன இன்ஸ்டியூட் எந்தெந்த கல்லூரிகள் இதில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத, இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணுன்னா இதில் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்ட்டிசிபேட் இன்ஸ்டியூட் எந்தெந்த இன்ஸ்டியூட், மொத்தம் 128 இன்ஸ்டியூட், 128 இன்ஸ்டியூட் வந்து கலந்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஐஐடி மட்டுமே எத்தனை இருக்குது இதில் நம்ம பாருங்கள். இப்போ நான் ஐஐடின்னு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க 23 ஐஐடி இருக்குது. எவ்வளோ? 23 ஐஐடி இருக்குது. இதில் நம்மளோட சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் தான் நமக்கு இந்தியாவிலேயே ஃபேமஸான ஒரு ஐஐடினா எது? நம்மளோட மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஐஐடி தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி,
என்ஐடி வந்து இந்தியா முழுக்க 32 என்ஐடி இருக்கு. இங்க பாருங்க, அதுலேயுமே என்ஐடி திருச்சி தான் நமக்கு ஃபேமஸான என்ஐடி. கிட்டத்தட்ட 32 என்ஐடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒன்று ஒன்றா நான் காமிக்க முடியலை, பார்த்துங்க. இதில் என்ஐடி திருச்சிக்குள்ளே போகணும்னு பல பேர் ஆசைப்படுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IIIT இந்தியா முழுக்க 26 இருக்கு. 26 IIITs இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். 26 IIIT. இதான் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா ஐஐடிக்கு மட்டும்தான் மெயின்ஸ் மார்க்கை வச்சு போக முடியாது, அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதினா தான் போக முடியும். எது ஐஐடிக்கு, மற்ற எல்லாத்துக்குமே உங்களோட ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை வச்சே நம்ம போக முடியும். ஜிஎஃப்டிஐ பாருங்களேன், டோட்டலாக 47 இருக்கு. இந்த 47 இன்ஸ்டியூட் வந்து இந்தியா முழுக்க இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 47 இன்ஸ்டியூட் இருக்குங்க. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இந்தியா முழுக்க போய் படிக்கணும்னு தான் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறோம். அதனால பக்கத்து ஸ்டேட்டு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இப்படின்னு பார்க்காம இந்தியா முழுக்க டாப் லெவல் என்ஐடி எங்கே வேணாலும் போய் சேர்ந்து படிக்கணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுங்கன்னே நான் போன வருஷத்துலேயே சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு. இந்த வருஷமும் நான் என்ன சொல்கிறேன்னா, எழுதிட்டீங்க, உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா சார், அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் அடுத்த பேஜ். இப்போ நான் வந்து உங்களுக்கு நம்மளோட என்ஐடி, அதாவது என்ஐடி திருச்சியில், இங்கே பாருங்கள் என்ஐடி திருச்சியில் உங்களுக்கு எந்த ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் இதில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், அதில் அவங்களோட வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். இதுலேயே 6 ரவுண்டு என்ஐடி திருச்சியில் எந்த, இங்கே 2 கோட்டா இருக்குது, ஹோம் ஸ்டேட் கோட்டா, அதர் ஸ்டேட் கோட்டா, 2 கோட்டா இருக்குது. ரேங்க்லாம் இருக்குது. இந்த ரேங்க்லாம் நம்ம எப்போ பார்த்துக்கலாம், வர ஏப்ரல் 20ஆம் தேதி டீட்டெயில்டாக இதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். லைவாக நம்ம பார்க்கலாம், கிடைக்குமா கிடைக்காதா, வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையாங்கிறது ஏப்ரல் 20ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ டீட்டெயில்டாக அந்த வெப்சைட்டில் நம்ம இப்போ என்ஐடி திருச்சியை பார்த்துக்கலாம். ஏப்ரல் 20ஆம் தேதி ரிசல்ட் வந்த உடனே உங்களோட ரேங்க் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி எக்ஸாம் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சி, அப்புறம் என்ஐடி புதுச்சேரி இருக்குது நமக்கு பக்கத்தில். நான் சொல்கிறேன், நான் வந்து வேறு ஸ்டேட்லாம் போக மாட்டேன் சார், நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னா என்ஐடி திருச்சி பார்த்தோம். இப்போ என்ஐடி புதுச்சேரி, இப்போ என்ஐடி புதுச்சேரியிலையும் ரேங்க்லாம் போட்டிருக்காங்க. இந்த ரேங்க்லாம் நம்ம எப்போ பார்க்கலாம், வர்ற கரெக்டாக ஏப்ரல் 20ஆம் தேதி வந்தவுடனே இதெல்லாம் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ டீட்டெயில்டாக நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட IIIT காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய IIITல எந்த ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதனால் மாணவர்களே நல்லா ஒன்று கேட்டுங்க, உங்களுக்கு இந்த ரேங்க்குக்கு கிடைக்குமா கிடைக்காதா, கவுன்சிலிங் எப்படி ஜோசா கவுன்சிலிங் நடக்கும், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ப்ரீமியம் கைடன்ஸ் மாணவர்களுக்கு கொடுக்குறோம். ஸோ ப்ரீமியம்னா என்னென்னா, நம்ம உங்களுக்கு எப்படி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறது, ஜோசா கவுன்சிலிங்க்கு எப்படி சீட்டு கிடைக்கும் எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம். நீங்கள் நம்ம நம்பருக்கு கால் பண்ணி நம்மளோட ப்ரீமியமில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அந்த ப்ரீமியம் பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ப்ரீமியமில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 3000 ரூபா சார்ஜ் அதுக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் என்டையராக நம்மளே உங்களுக்கு காலேஜ் கிடைக்க வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காஞ்சிபுரம் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட திருச்சிராப்பள்ளியிலே இன்னொரு IIIT இருக்குது. திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய IIITல எந்த ரேங்க்குக்கெல்லாம் சீட்டு கிடச்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். IIIT இங்கே நம்மளோட திருச்சியில் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டியூட், அதாவது ஜிஎஃப்டிஐன்னு ஒன்று இருக்குது. இதில் ஒன்லி ஃபுட் டெக்னாலஜி மட்டும்தான் இருக்குங்க. ஸோ இதுக்கு எந்த ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு இதெல்லாம் வந்து எப்போ தெரிஞ்சுக்கலாம், வர ஏப்ரல் 20ஆம் தேதி நம்ம டீட்டெயிலாக எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து சேலத்தில் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி இது ஒன்று இருக்குது. இதுவுமே கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டியூட் தான். இதெல்லாம் நம்ம எப்போ தெரிஞ்சுக்கலாம், வர ஏப்ரல் 20ஆம் தேதி ரேங்க் வந்தோடனே நம்ம எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அடுத்து புதுச்சேரியில் வந்து புதுச்சேரி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. இதையுமே நம்ம ஏப்ரல் 20ஆம் தேதி ரேங்க் வந்தோன்னா கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். சரி, ஓகே. இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னங்க, அது எல்லாமே ஜோசா கவுன்சிலிங். இங்கே சிசாப் கவுன்சிலிங்னு ஒன்று நடக்கும். அதாவது 6 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் நடந்து முடிந்த பிறகு சிசாப் கவுன்சிலிங் நடக்கும். இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 ரவுண்டுலேயே உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா இந்த சிசாப்பில் கூட வந்து நீங்கள் கலந்துக்கலாம். 6 ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருந்தாலும் நீங்கள் அங்கேருந்து நான் வேறு கோர்ஸ் மாறணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சிசாப்பில் வந்து மாறிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு என்ஐடி திருச்சியில் எனக்கு சிவில் இன்ஜினியரிங் கிடச்சி போச்சு, நான் IIITக்கு மாறணும்னு நினச்சா ஜோசாவில் எனக்கு சிவில் கிடச்சிருச்சுன்னா நான் சிசாப்பில் வந்து மாறிக்கலாம். ஓகேவா? இந்த கவுன்சிலிங்கை பற்றி என்டையராக தமிழ்நாட்டில் பல யூடியூப் சேனல்களில் சொல்கிறதே கிடையாது. நம்ம சேனலில் தான் நம்ம மாணவர்களுக்கு நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் நம்மளுடைய ப்ரீமியமில் ஜாயின் பண்ண இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.